பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு கருத்து பார்க்க போறோம். உள்ளே வரலாமா என்று யார் கேட்கிறார்கள், இயேசுவா பிசாசா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏசப்பா சொல்றாங்க, ஒரு 5 காரியங்களை ஏசப்பா கேட்கிறாங்க. முதலாவது காரியம், உன் பண தேவைகளை சந்திக்க நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரெண்டாவது, நான் உங்களுக்கு ஒரு புதிய வீடு கட்டித்தர உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. மூன்றாவது, நான் உன் காயங்களை ஆற்றுவதற்கு உள்ளே வரலாமா. நான்காவது, நான் உன் மரண கட்டிலிருந்து உன்னை விடுதலை செய்வதற்கு உள்ளே வரலாமா. இந்த 4 காரியங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய பெனிஃபிட், நம்மளுக்கு லாபம் கொடுக்க, நம்மளுக்கு பயனுள்ள காரியமாக இருக்கிறது. உடனே என்ன சொல்லுவோம், ஏசப்பா என் மனசுக்குள்ள வந்துருங்க, என் வீட்டுக்குள்ள வந்துருங்க, என்னை ஆசீர்வச்சிருங்க, என்னை எல்லாம் பண்ணிடுங்க, வீடு கட்டி தந்துருங்க, பண தேவைகளை சந்திச்சிருங்க, என் காயம் மனுஷங்க கொடுத்துருக்கிற காயங்களெல்லாம் நீங்க ஆட்டுறதுக்கு என் மனசுக்குள்ள வந்துருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறது இயற்கை தான், நானும் சரி. ஆனா 5வது ஒரு முக்கியமான காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கு உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி இயேசுப்பா கேட்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறோம் மனுஷங்களாகிய நம்ம. எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேண்டாம் இயேசுப்பா, நீங்க வந்தீங்கன்னா இதை செய்யாத, அதை செய்யாத, இதை பண்ணாத, அங்க போகாத, இதை செய்யாதன்னு சொல்லி நிறைய எனக்கு இது கொடுப்பீங்க, அதெல்லாம் எப்படி இயேசுப்பா நான் கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய மனுஷங்க கேட்பாங்க. பாவத்தை விட்டுரு, எல்லாரோடையும் சமாதானமா இரு, சண்டை போடாத, இதெல்லாம் நீங்க ஆலோசனையா எனக்கு கொடுப்பீங்க, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தானே இயேசுப்பா, நான் எப்படி செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு, ஆலோசனை மட்டும் உங்க ஆலோசனை நீங்க வச்சுக்கோங்க இயேசுப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம யாருடைய ஆலோசனை கேட்கிறோம் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸோட ஆலோசனைய, எஜமான்கள் நம்மளுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆலோசனைய, அப்புறம் பிசினஸ் மேனுடைய ஆலோசனைகளை, நம்ம சொந்தங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு கொஞ்சம் சக்சஸ் ஆயிருக்கும், நிறைய சக்சஸ் ஆகாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க, மனுஷங்க சொல்ற ஆலோசனையை தள்ளிட்டு ஏசப்பா என் வாழ்க்கையில என்ன ஆலோசனை சொல்றாங்க அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் 13வது வசனத்துல, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு, யாரு? ராஜா தள்ளிவிட்டு. அப்படி தள்ளி விடாம ஆண்டவருடைய சொல்ற முதியோர்கள், அனுபவம் உள்ளவருடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளலாமா? God bless you. Thank you.